ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 14th சம் நல்லா கவனிக்கனா. இஃப் த சீக்வன்ஸ் T1, T2, T3 ஆர் இன் ஏபி. இப்போ சொல்யூஷன் போட்டு T1, T2, T3 ஆர் இன் ஏபியாம். ஸோ இப்போ நானே எடுத்துக்கிறேன் பாருங்களேன். T1 1ன்னும் இங்கே 2 இருக்கா 2ன்னும் 3 இருக்கா 3. இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க. T6, T12, T18 இது என்ன சீக்வன்ஸ்ல இருக்கும்னு கேக்குறாங்க. இப்போ நான் இங்க T1 1ன்னும் T2 2ன்னும் T3 3ன்னு எடுத்தேன் இல்லையா. இப்போ இங்க T6 6ன்னு T12 12ன்னும் T18 18 இப்படி தானே எடுக்கணும். இங்க என்ன ஃபார்மெட்ல எடுக்கிறோமோ அதே ஃபார்மெட் தானே இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது எனக்கு அப்போ இதையே சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. 12ல 6 போச்சுன்னா மிச்சம் 6. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. 18ல 12 போச்சுன்னா மிச்சம் 6. அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க சேமா தான் இருக்கு. ஸோ அப்ப இது என்ன சீக்வன்ஸ்? டிஃபரன்ஸ் சேமா இருந்தா என்ன சீக்வன்ஸ்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனான்னு செக் பண்ணி பாருங்க. 12ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணி பாருங்க. அடுத்தது 18ஐயும் 12ஐயும் டிவைட் பண்ணி பாருங்க. ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஈக்குவலா வருதா நாட் ஈக்குவலா வருதா? இது 1 இது 2 டெஃபினட்டா ஈக்குவலா வராது. இது 4 இது 6 அகைன் இது 2 இது 3. இங்க 2 வருது, இங்க 3/2 ஆன்சர். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனே கிடையாது. ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். கிளியரா இருக்கா சாமி? ஸோ நெக்ஸ்ட் தேங்க்யூ.